ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி இதை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். கூடவே வந்து ஒரு 1/4 கப்பு மட்டும் பார்த்திங்கன்னா சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து தண்ணி ஊற்றிட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். குறைஞ்சது வந்து 8 மணி நேரம் ஊறணும். அப்போ தான் வந்து அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வரும். நல்லா ஊறியிருந்தால் தான் நல்லா வந்து மைய அரைச்சி வரும். அதனால் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. சரியாக 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நல்லாவே ஊறி இருக்கும். இப்போ வந்து மூடி போட்டுடலாம். அடுத்து 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப நல்லாவே ஊறியிருந்தது. 8 மணி நேரம் இல்லாட்டியும் குறைச்சலாம் 6 மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பயிரும் அரிசியும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஊறிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து பயிறு அரிசி ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் 4 பச்சை மிளகாய் வந்து உடச்சிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே வந்து நம்ம கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் பார்த்திங்கன்னா ஜீரகம் சேர்த்துருக்கேன். அடுத்து இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பவுலில் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரியே எல்லா மாவையும் அரைச்சி எடுத்துகிட்டு இதில் வந்து இப்போ நம்ம தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரில் உள்ள தண்ணியே பார்த்திங்கன்னா நான் சேர்த்துருக்கேன். ரொம்ப பவுல் நிறையா இருந்ததுனால அதுக்கப்புறம் வேறு பவுலுக்கு நான் மாற்றிட்டேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். ஆயில் வந்து ரொம்பலாம் வேண்டியதில் ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்தா போதும். ஆயில் சேர்க்கும்போது நம்மளுக்கு கீழே வந்து நல்லா ஒட்டாமல் வரும். அதுக்காக ஆயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 2 கரண்டி மாவு எடுத்து சேர்த்துருக்கேன். நீங்கள் எப்படி ஊற்றினாலுமே பார்த்திங்கன்னா தோசை வந்து ஊற்றுறதுக்கு வரும். நான் வந்து இன்றைக்கி கல் தோசை மாதிரி சுட்டு எடுத்திருக்கேன். நல்லா 2 கரண்டி மாவு ஊற்றிட்டு கொஞ்சம் மட்டும் பார்த்திங்கன்னா தேய்ச்சி விட்டுருக்கேன். இப்போது இது மேலேயே வந்து நல்லா கிரேட்டரில் போட்டு கேரட் பார்த்திங்கன்னா நல்லா துருவி எடுத்திருக்கேன். அதை இது கூடவே சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து பொடியாக நறுக்கியிருக்க வெங்காயமும் கூடவே சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா மல்லி இலை, கருவேப்பிலைகள் இந்த மாதிரி கூட நிறைய சேர்த்துக்கலாம். என்னென்ன வெஜிடபிள்ஸ் விரும்புகிறீங்களோ அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். கேரட் கூட பீட்ரூட் கூட நீங்கள் துருவி போட்டுக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம் தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து ஒரு டீஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துலாம். அந்த தோசை பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ஒரு அடை தோசை ஃபீல் வரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த கொண்டக்கடலை வச்சு செஞ்சு பாருங்கள். நல்லா ஒரு சைடு வந்ததுமே நம்ம இதை இன்னொரு பக்கத்து திருப்பி போட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கடுத்து இதே மாதிரியே எல்லா மாவையும் வந்து சுட்டு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து குழந்தைங்க பெரியவங்களுக்கெல்லாம் கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு. நீங்கள் டின்னர் கூட செய்யலாம். உங்களோட விருப்பம்தான். ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா போயிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் ஒரு லைக்காவது பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.